வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய மூலாதார தவத்தினை, சாந்தி யோகத்தினை மிகச் சிறப்பாக வழி நடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானமோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம், ஞானமும் வாழ்வும் தொகுப்பிலிருந்து கவிகள் விளக்கம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் நற்சிந்தனைக்காக. இன்றைய கவி வினை பயன். இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோ பெருமக்களே, ஞானமும் வாழ்வும்
கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய கவிக்கான தலைப்பு வினை பயன். வினைக்கு ஒரு விளைவு உண்டு. உடல் உள்ளத்தின் விரைவாற்றலுக்கு அது ஒத்தால் இன்பம். முனைத்து அது பருவுடற்கோ மூளைக்கோ ஓர் முரண்பட்ட விளைவானால் துன்பமாகும். தனக்கும் அது பிறருக்கும் உடல் மூளைக்கு தவறாக அணு அடுக்கை சீர்குலைத்து மனக்கலங்கம் உடலில் நோய் பதிவாய் கொள்ளும். மதித்து வினை விளைவுகளை கணித்து வாழ்வேர். வினை பயன். பஞ்சபூதங்களிலே இயற்கை விதியாக ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு துல்லியமான எதிர்விளைவு வருவதைப் போல ஜீவன்களிலே ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு துல்லியமான எதிர்விளைவு உண்டு. அந்த விளைவு என்பது நன்மை தரத்தக்கதாகவோ அல்லது துன்பம் தரத்தக்கதாகவோ அமையலாம். அதற்கான காரணம் என்ன? விளைவு இல்லாத வினை இல்லை. வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும் என்று இன்னொரு கவிதை சொல்வார். இப்போ கையில ஒரு கண்ணாடி குவளை வைத்திருக்கிறோம். இதை கீழே விட்டு விடலாமா வேண்டாமா என்ற முடிவு மட்டுமே நாம் சிந்தித்து எடுக்கலாம். கைகளை விட்ட பிறகு இது உடைய வேண்டுமா கூடாதா அல்லது எத்தனை துண்டுகளாக உடைய வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய கணிப்புக்கு எட்டுமா? கையை எடுத்தாலும் விழக்கூடாது என்றால் சந்திர மண்டலத்தில் சாத்தியம், பூமியில் சாத்தியமில்லை. விழுவதுதான் இயற்கை என்றால் எத்தனை துண்டுகளாக உடையணும்? விழுகின்ற இடம் மெத்தியாக இருந்தால் உருண்டுவிடும். சாதாரண தரையாக இருந்தால் 2-3 துண்டுகளாகும். கற்பாறையாக இருந்தால் சுக்குளாக நொறுங்கும். அப்ப வினை ஒன்று கண்ணாடி குவளையை கையிலிருந்து விட்டது. விளைவு அப்படியே நிற்கிறது சந்திர மண்டலத்தில, விழுந்தது பூமியில, உடைந்தது சில துண்டுகளாக, நொறுங்கியது பாறையில. அப்போ வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும். அதே சமயத்துல எல்லா விளைவுகளும் வந்து விடுமான்னா அதுவும் கிடையாது. இவற்றில் ஏதோ ஒரு விளைவு தான் நடக்கும். அப்படி வினைக்கு ஒரு விளைவு உண்டு. உடல் உள்ளத்தின் விரைவாற்றலுக்கு அது ஒத்தால் இன்பம். இப்போ இன்பம் துன்பம் என்று எதை வைத்து பிரிக்கிறோம்? இறப்பு ஒரு கொடுமையான அனுபவம். ஆனால் நம் வீட்டில் நிகழ்ந்தால்தான் இது அவ்வளவு பாதிக்கிறது. எங்கேயோ ஒன்று நிகழ்ந்தால் அது நம்ம பாதிப்பது இல்லையே. அப்போ என்னுடையது என்ற பற்று அங்கே இந்த துன்பத்திற்கு காரணமாகிறது. அதே போல எங்கேயோ ஒரு நன்மை நடக்கிறது, நமக்கு அது மகிழ்ச்சியை தருமா? எனவே இன்ப துன்பம் என்பது உடலையும் மனதையும் கொண்டுதான் நாம் உணர்கின்றோம். எனவே உடல் உள்ளத்தின் விரைவாற்றலுக்கு அது ஒத்து போனால் இன்பம். உடல் தாங்குகின்ற வரையிலே, மனம் ஏற்றுக்கொள்கின்ற வரையிலே அது சுகமாகத்தான் இன்பமாகத்தான் இருக்கும். மாறாக அது பருவுடற்கோ மூளைக்கோ ஓர் முரண்பட்ட விளைவானால் துன்பமாகும். உடலால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மனதால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போ அது துன்ப உணர்வாக உணர்கின்றோம். உடலிலே வலியாக, நோயாக, மனதிலே கவலையாக, துக்கமாக, துன்பமாக உணர்கின்றோம். எனவே ஏற்றுக்கொண்டால் இன்பம், ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா அது துன்பம். அதற்கு காரணி உடலும் உள்ளமும் மனமும் உடலும். தனக்கும் அது பிறருக்கும்
உடல் மூளைக்கு தவறாக அணு அடுக்கை சீர்குலைத்து மனக்கலங்கம் உடலில் நோய் பதிவாய் கொள்ளும். சரி, இது நமக்கு ஏற்படக்கூடிய விளைவு. இதே போல நம்முடைய எண்ணம் தாக்குகிறது என்பது நமக்கு தான் தெரியும். நாம் சொல்லாவிட்டால் யாருக்கும் தெரியாது. ஆனால் சொல்லும் செயலும் தெரியும் தானே. அப்ப நம்முடைய சொல்லாலோ செயலாலோ அடுத்தவர்களுக்கு நன்மை பயக்கும் என்றால் அது நமக்கு ஒரு இனிமையான புண்ணிய பதிவாகிறது. துன்பம் தந்தால் அது நமக்கு சாபலையாக வருத்தமாக பதிகிறது. எனவே ஒரு செயலுக்குரிய விளைவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரத்தக்க வகையில் பயன்படுத்தக்கூடிய சிறப்பு தான் பகுத்தறிவின் சிறப்பு, ஒழுக்கத்தின் சிறப்பு, தர்மத்தின் சிறப்பு. எனவே எப்போதும் அறத்தை பின்பற்றிவிட்டால் எல்லோருக்கும் எல்லா வகையிலும் நன்மையை தர வெறுத்து விளைவுகளே கிடையாது. இதை கெடுப்பது யார்? இப்போ மக்களிடத்திலே நீங்க தவறு செய்துட்டீங்க, இல்ல நீங்க ஒரு பாவம் செய்துட்டீங்க என்றெல்லாம் பேசுறோம், விமர்சனங்களும் உண்டு. நமக்கு நாமே துன்பத்தை செய்து கொள்வோமா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் எத்தனை பேர் எனக்கு நானே துன்பத்தை செய்து கொள்கிறேன் இந்த வகைகளிலே என்று எடுத்து பேச முடியும்? முடிவது இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், இன்பத்தை நோக்கித்தான் எண்ணம் சொல் செயல்களை பயன்படுத்துகின்றோம். குறைந்தபட்சம் சுயநலத்தை மையமாக கொண்டு எனது உடலுக்கு, மனதுக்கு, எனது வாழ்க்கைக்கு, எனது உறவு நட்புக்கு என்று நன்மையை நாடித்தான் ஒரு செயலை செய்கின்றோம். ஆனால் அதன் விளைவு எப்படி வேண்டுமானும் வரும் இல்லையா? இப்ப தீபாவளி வரப்போகுது. யார் சாப்பிட்ட இனிப்புக்கு யாருக்கு டயபெட்டிஸ் வரும்? தீபாவளிக்கு எல்லாரும் ஏகப்பட்ட ஸ்வீட் சாப்பிட்டாங்க, அதனால எனக்கு டயபெட்டிஸ் வந்துச்சுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. நான் சாப்பிட்ட ஸ்வீட் தான் அவருக்கு டயபெட்டிஸ் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்போ என் உடலுக்கு நானே செய்து கொண்ட பாவம் என்பது தெரிந்து விட்டால் இனிப்பு கடைகளில் போய் கியூ நிற்க மாட்டோம். தெரியவில்லை என்றால் நிற்கிறது மட்டுமல்ல, அடுத்தவன் தலைமையில் ஏறி நின்று போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அவனுடைய வருத்தமும் சேர்ந்து கூடவே வரும். டயபெட்டிக்கோட முந்திட்டு போனோமே, அந்த பாவப்பதிவு சேர்ந்து கூடவே வரும். எனவே ஒரு செயலுக்குரிய விளைவை கணித்து பார்க்காத போது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் சொன்னதை மறந்து போய் நமக்கு நாமே செய்து கொள்கின்ற துன்பங்கள், பாவங்கள் எத்தனை. அதனால்தான் வாழ்க்கையை பற்றி ஒரு சிந்தனை வேண்டும், புரிதல் வேண்டும். இன்பத்தை நாடித்தான் பயணிக்கின்றோம், ஆனால் அதுவே துன்பமாக மாறி நிற்பதை கவனிக்கிறோம். ஆனாலும் விட்டுவிட மனம் இடம் கொடுப்பது இல்லை. எனவே நமக்கு வந்ததும் நோய்களாக வருது. நாம பேசிய ஒரு சொல் தவறானால் அதன் விளைவாக நமக்கு துன்பமும் வரலாம். அப்போ நமக்கும் வரும், அடுத்தவர்களுக்கும் வருகிறது. அதனால்தான் அற்புதமான சாமியமாக தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ என்று 6 வார்த்தைகளில் அருமையான இலக்கணத்தை வடித்து தந்தார் மகர்ஷி அவர்கள். இதுதான் ஒழுக்கம், இதுதான் புண்ணியம், இதுதான் அறம் என்று 6 வார்த்தைகள். சரி, தனக்கும் அது பிறருக்கும் உடல் மூளைக்கு தவறாக அணு அடுக்கை சீர்குலைத்து மனக்கலங்கம் உடலில் நோய் பதிவாய் கொள்ளும். அணு அடுக்கின் சீர்குலைவே நோய்கள். வலியில் துவங்குகிறது, நோயிலே முற்றுகிறது, மரணத்தில் முடிந்து போகிறது.
வலி, நோய், மரணம். அப்ப வலி வருவது ஒரு முன்னெச்சரிக்கை. தவறு செய்து விட்டாய், திருத்திக்கொள் என்பதற்காக வருகின்ற ஒரு முன்னெச்சரிக்கை தான் வலி. என்ன செய்கிறோம்? உடனே அதுக்கு ஒரு அலோபதி மாத்திரை. ஏன்னா சித்த, ஆயுர்வேதிக், ஹோமியோபதி போன உடனே சரியாகாது. உடனே ஒரு அலோபதி மாத்திரை போடுறோம், ஊசி போடுறோம், சரியா போயிடுது. மறுபடியும் அதே தவறை செய்கிறோம். இப்போது மறைக்கப்பட்ட நோய் மறுபடியும் முற்றி அந்த வலியை நோயாக முற்றிவிடும். அதுக்கும் தொடர்ந்து மருந்து சாப்பிடும். இப்போ டயபெட்டிக்கு, பிளட் பிரஷர், ஹார்ட் ப்ராப்ளம், இது வந்தவர்கள் குணப்பட்டு விட்டதாக எங்கேயாவது செய்தி உண்டா? அந்த கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி ஏறிக்கிட்டே போகுமே தவிர எங்கேயாவது மருந்து சாப்பிட்டு குணமாகி விட்டது என்ற செய்தி உண்டா? அப்ப ஏன் அதுல நம்ம சிக்குகிறோம்? பிறகு ஏன் அதுல இருந்து நம்மால் விடுபட முடியவில்லை? இதெல்லாமே சிந்தித்து பார்க்கணும். இப்படி நம்ம உடல் இறைவன் கொடுக்கின்ற எச்சரிக்கைகள், வலி, நோய் என்பது மரணத்திற்கான எச்சரிக்கைகள். அவற்றையும் அலட்சியப்படுத்தி மருந்து என்ற ஒரு நம்பிக்கையில் செய்த தவறுகளையே திரும்ப திரும்ப செய்கின்ற போது அது உச்சகட்டத்தில் மரணமாக முடிகிறது. இது தனக்கு செய்தது. பிறருக்கு செய்த மன வருத்தங்கள், நட்டங்கள், துன்பங்கள், கொலை வரைக்கும் அது எவ்வளவு பெரிய துன்பத்தை, நட்டத்தை கொடுக்க இருக்கும். சரி, இவை எல்லாம் ஏன் நமக்கு தெரியறதில்லை? துன்பம் வருகின்ற போது மட்டும் யாருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா, நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா, ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா, என்னை உனக்கு கூட பிடிக்கலையா இறைவான்னு கேள்வி கேட்கிறாங்களே, அந்த கேள்விக்கு விடையை தேடணும் இல்ல. துன்பம் வந்தால் கேள்வி வரும். முட்டாளாக இருந்தாலும் கூட துன்பம் வருகின்ற போது கேள்வி வரும். அந்த கேள்விக்கு விடையை தேடணும் அல்ல. அதுதான் அறிவார்ந்த செயல். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப குழல். முதல்ல என்ன சிக்கல்னு தெரியணும். பிறகு அந்த சிக்கலுக்கான மூலம் என்னன்னு பார்க்கணும். நோய் நாடி டயக்னோசிஸ், முதல்ல என்ன வியாதின்னு தெரியணும். நோய் முதல் நாடி எதனால் வந்ததுன்னு அடுத்து தெரியணும். அது தணிக்கும் வாய் நாடி, எந்த மருந்து, எந்த சிகிச்சை செய்தால் இது சரியாகும், அதை பயன்படுத்திக் கொள்ளணும். இதுதான் தீர்வு. எனவே இந்த உடல் நோய்கள், மன வருத்தங்கள் வருகின்ற போது கேள்வி மட்டுமே வருகின்றனவே தவிர விடை தேடியவர்கள் மிக குறைவு. அப்படி தேடி போய் கண்டெடுத்தவர்கள் தான் ஞானிகள், குருமார்கள், சித்தர் பெருமக்கள். அவங்க என்ன அறிவுரை நமக்கு சொன்னாங்க என்றால், இந்த வாழ்க்கையை சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தத்தோடு வாழ வேண்டும். சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம். அப்ப சிந்தித்து பார்த்தால்தான் தவறு புரியும். மகர்ஷி அவர்கள் அருமையா 4 வரி கொடுக்குறாங்க. படுத்த உடனே யாருக்கும் தூக்கம் வந்துடுறது இல்லை. சில பேருக்கு அது வரம். படுத்த உடனே தூங்கிடுவாங்க, அது ஒரு வரம். அது வரைக்கும் என்ன பண்ண போறோம்? மலரும் நினைவுகள், கற்பனை சிறகுகள், இப்படிதான் நேரம் போகும். அப்ப சாமி சொல்றாங்க, இப்படி இந்த நேரத்தை வீண் செய்வதற்கு பதிலாக, நேரமே இல்லை தானே நமக்கு. அதனால இப்ப படுத்தாச்சு, தூக்கம் வர வரைக்கும் வேற வேலை கிடையாது. இப்போ என்ன செய்றீங்க? நாள்தோறும் செய்தவற்றை பயனை நீங்கள். நாள்தோறும் செய்தவற்றை பயனை நீங்கள். நல்லுறக்கம் கொள்ளும் முன்னே கணித்துக் கொள்வீர். சரி, இன்றைக்கு காலையிலிருந்து என்னென்ன அனுபவங்களை நாம் சந்தித்தோம்? இதுல நமக்கு உடலுக்கோ மனதுக்கோ என்ன நன்மைகள், என்ன வருத்தங்கள் வந்தது? மற்றவர்களுக்கு என்ன நிலையான சுகத்தை தந்தது? எந்த விதமான மன வருத்தங்களை தந்தது? என்ன உடல் உபாதைகளை தந்தது?
இதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணு. நாள்தோறும் செய்தவற்றை பயனை. அது போயிடுச்சு சாமி, இப்ப நினைச்சு பார்த்து என்ன பண்ண போறோம், மாத்த முடியும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்ற ஒரு பதில் வருகின்ற போது மகிழ்ச்சி சொல்றாங்க, மீள்வதில்லை போயினவை. உண்மைதான் நீங்க சொல்றது. நடந்து போனதை திருப்பி எழுத முடியுமா? இந்த சில சினிமாக்கள் எல்லாம் டைம் மிஷின் வச்சு போன ஜென்மத்தையே மறுபடியும் இன்னொரு வாழ்ந்து பார்க்கறாங்களே, அது மாதிரி அதை பண்ண முடியுமா? இயற்கையில சாத்தியமே இல்லை. போய் மீள்வதில்லை போயினவை. எனினும் நீயோ மேம்பட்டாய் அனுபவத்தில், அதுவே லாபம். அதாவது அனுபவங்கள் எல்லோருக்கும் உண்டு. எந்த ஜீவனுக்கு எந்த மனிதனுக்கு அனுபவம் இல்லை சொல்லுங்க? எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. ஆனால் அனுபவத்தில் இருந்து பாடம் கற்றவர்கள் எத்தனை பேர்? அவன் தான் புத்திசாலி. அனுபவத்திலிருந்து பாடம் கற்றவர் புத்திசாலி. கற்றுக் கொள்ளாதவர்களைத்தான் முட்டாள்கள் சொல்றோம். எனவே மீள்வதில்லை போயினவை எனினும் நீயோ மேம்பட்டாய் அனுபவத்தில், அதுவே லாபம். அப்ப சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் என்ன தெரியுது? தவறு என்பது தவறை செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. என்ன செய்யணும்? பிறகு தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். இதுதான் இப்ப சமுதாயத்துல சிக்கல. குற்றம் செய்கின்ற எவனும் சிக்குவதில்லை. என்ன பின்புலம் இருக்கணும்? அரசியல்வாதியோ போலீஸ் துறையோ நமக்கு தெரிஞ்சவளா இருக்கணும். இல்லைன்னா சிறு தவறுக்கும் பெரும் தண்டனை உண்டு. அப்படி தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அப்படி திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். திருந்தாத உள்ளங்கள், ஏன்னா மனசுதான் திருந்தணும். முதல்ல மன திருத்தம் தான் செயல் திருத்தத்துக்கு அடிப்படை. மனமே திருந்தவில்லை என்றால் செயல் எப்படி மாறும்? எனவே திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். அவன் மனிதன்னு அவர் ஒத்துக்கல. கவிஞர் வாலி தப்பு செய்துகிட்டு திருந்தாதவனை மனிதனாகவே அவர் ஏற்றுக்கொள்ளலை. அது ஒரு ஜடம், ஒரு உருவம், மனித வடிவத்துல ஏதோ ஒரு ஜீவன், ஒரு ஜந்து. அப்படி வருந்தாத உருவங்கள் பிறந்தன லாபம். இப்படி இந்த அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டவர்களே அறிவிலே உயர்ந்து வருகிறார்கள், பாவத்தை குறைத்துக் கொள்கிறார்கள், மற்றவருக்கும் வழிகாட்டுகின்றார்கள். இப்படி தனக்கும் அது பிறருக்கும் உடல் மூளைக்கு தவறாக அணு அடுக்கை சீர்குலைத்து, அதாவது எரிவலைகள் சொல்றோம், இந்த உணர்வு வலைகளோட எரிவலைகள் ஒன்று. அது எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, இப்ப கேன்சர் வருது வச்சுக்கோங்க. இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரேடியோ தெரபி கொடுப்பாங்க. அப்ப அந்த ரேடியோ தெரபி கொடுக்கிற போது கேன்சர் திசுக்கள் மட்டும்தான் சாகுமா? பக்கத்தில் உள்ள நல்ல திசுக்களும் சாகும். அப்ப அந்த நல்ல திசுக்களை காப்பாற்றணும் இல்லையா? அப்ப அதுல எந்த அளவுக்கு அந்த இன்டென்சிட்டி கொடுக்கணும், எவ்வளவு நம்பர் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் படித்து செயல்படுத்துகின்ற துறை ஆங்காலஜி. இப்படி அந்த நல்லவற்றை காப்பாற்றணும் வேணும், முரண்பட்டவற்றை எரிந்தவற்றை நீக்கவும் வேணும். அப்ப எரிவலைகளையே துன்பலைகளாக மாறுகின்றன. அதை நெகட்டிவ் வேவ்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ இணக்கமான இனிமையான அனுபவங்கள் எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷனாக உள்ளே போய் ஒரு சுகத்தை பதிவு செய்யும். முரண்பட்ட அனுபவங்கள் எல்லாமே நெகட்டிவ் வேவ்ஸாக, எரிவலைகளாக அதுவும் உள்ளே போய் பதிவு செய்யும். அப்ப இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸுக்கு தகுந்தாறு போல அது வெளியே வருகின்ற போது எப்படி நண்பனை நினைத்தால் சுகமாகவும், ஒரு விரோதியை நினைத்தால் வெறுப்பாகவும் சினமாகவும் வருகிறதோ, அதே போல உள்ள பதிந்தது பிரதிபலிக்கின்ற போது அதே உணர்வுகளை, அதே செயல்களை செய்ய தூண்டும்.
அப்படி வெளிவந்த எரிவளைகள் எந்த புலனை தாக்கும் என்று சொல்ல முடியாது. அதாவது சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்ன்னு ஒண்ணு இருக்குங்க. இது முதலிலே நான் பார்த்தது இலங்கையில. இலங்கை மக்கள் எத்தனை வகையான உடல் உபாதைகள்னு பாத்தீங்கன்னா சிலலாம் சகிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உடல் உபாதைகள் எல்லாம் இருக்கு. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, சித்த வைத்தியத்துல ஒரு குறிப்பு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சுகமா இருக்கிறோம் வீட்டுல, திடீர்னு யாரோ ஒருத்தரும் துப்பாக்கிட வந்து நின்னா எப்படி இருக்கும்? அப்ப அந்த அதிர்ச்சியிலே மூளை அதிர்கின்ற போது என்ன வகையான தாக்கத்தை எந்த உறுப்பிலே ஏற்படுத்தது என்பது தெரியாது. என்ன வகையான தாக்கத்தை எந்த உறுப்பிலே ஏற்படுத்தது என்பது தெரியாது. அந்த வைப்ரேஷன் பிறகு நோயாக மாறும். இதுக்கு எந்த வைத்தியத்துறையில மாற்று கண்டுபிடிக்க முடியும், வைத்தியம் செய்ய முடியும் பாருங்க. ஒரு சித்த வைத்தியர் சொன்ன ஒரு செய்தி அது. இது போல எதிர்பாராத ஒரு விபத்துகள் நிகழ்வு நடக்கின்ற போது ஏற்படக்கூடிய மன போராட்டங்கள், அந்த சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ், மனம் சார்ந்த உடல் நோய்கள். இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது, நோயை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு எளிது கிடையாது. எனவே முரண்பட்ட மூளையிலே முரண்பட்ட உணர்வுகள், மனக்கலங்கம் உடலில் நோய் பதிவாய் கொள்ளும். மதித்து வினை விளைவுகளை கணித்து வாழ்வீர். அப்போ இந்த இயற்கை சட்டத்தை மதிக்க வேண்டும். வினை விளைவுகளை கணித்து, அதாவது இன்றைக்கு நாம் புதுசா பிறக்கல இந்த உலகத்துல. இந்த உலகம் புதிது அல்ல மக்களை சந்திப்பதில். அப்போ நாமே எல்லாவற்றையும் அனுபவித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வயது போதாது. மற்ற அனுபவங்களை படித்துத்தான் நம் வாழ்க்கையின் பெரும்பகுதியை நடத்த வேண்டியிருக்கு. அப்ப படித்தல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். இந்த கேட்டலிலே பார்த்தலிலே கூட ஒரு யதார்த்தம் இருக்கும். இந்த கேட்டலிலே எவ்வளவு குழப்பம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த அரசாங்கத்துல என்னென்ன நடக்கிறது என்பது மிக வருத்தமான நிகழ்வுகள். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஐடி விங் வச்சிருக்கிறாங்க. எதுக்கு கட்சிக்கு ஐடி விங்? இதை ஏன் அரசாங்கம் தடை செய்யவில்லை? ஏன்னா இவங்க ஒன்றும் சத்தியத்தை பேச போறதில்லை. இந்த கட்சி நான் தான் உத்தம, அவன் அயோக்கியன். அந்த கட்சி நான் தான் உத்தம, இவன் அயோக்கியன். இன்னொரு கட்சி நான் தான் உத்தம, அந்த 2 பேர் திட்டு பசங்க. இப்படி ஒவ்வொருவனும் இந்த ஏஐ டெக்னாலஜி வச்சுக்கிட்டு தத்ரூபமாக பொய்களை உண்மையாக மாற்றுகிறார்கள். இப்ப என்ன ஆகுது? உலகத்தில், இந்த நாட்டில் குழப்பம் பெருக்கமாகும். எதை பார்க்கிறோமோ அதுவும் நிஜம் இல்லை. எதை நாம் வீடியோ கேட்கிறோமோ அதுவும் நிஜம் இல்லை. நடந்தது நமக்கு தெரியாது. மிச்சம் என்ன? குழப்பம். அப்போ எந்த வினைக்கு எந்த விலை வரும்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதனால் யார் சொல்றாங்களோ அவருடைய யோகியதை என்னன்னு பார்க்கணும். முதல்ல யூடியூப்ல பேச வர்றாங்களே, முதல்ல அவனுடைய பயோடேட்டா கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் பேசணும். அப்பதான் நாம நம்ப முடியும். யார ஒருத்தன் காசு வாங்கிக்கிட்டு ஒரு செய்தியை சொன்னா நம்ம அதை நம்ப போறோம். அதான் நம்பிட்டு இருக்காங்க மக்கள். எனவே வள்ளுவர் சொன்னது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவன் சொல்லுவான் காசு வாங்கிக்கிட்டு, இவன் சொல்லுவான் பதவிக்காக, அவன் செய்வான் பணத்துக்காக. நான் எனது அறிவை கொண்டு சிந்தித்து பார்ப்பேன், என்ன நடந்திருக்கு, எது உண்மை, எது பொய் என்று. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப தெரியும் ஒரு வினைக்கு எந்த விளைவு வரும், ஒரு செயலுக்கு என்ன விளைவு வரும், யார் செய்த செயலுக்கு யாருக்கு விளைவு வரும். இப்ப இன்னொரு குழப்பமான கேள்வி என்னன்னா, என்ன மாதிரி யோகியம் உலகத்திலே கிடையாதுங்க, ஆனா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு என்பது எல்லா மக்களின் கேள்வி.
எல்லோரும் அவங்கவுங்க புண்ணியவானாமா. எனக்கு ஏன் இந்த நட சிக்கல் வந்துச்சுன்னு கேட்கிறாங்க. அப்ப இதை யார் சொல்லுவாங்க? இந்த வினைக்கு இந்த விளைவு என்பதை யார் சொல்லுவாங்க? ஞானிகள் தான் சொல்ல முடியும், சித்தர்கள் தான் சொல்ல முடியும், உண்மையான அசல் குரு தான் சொல்ல முடியும். அப்படி வினைக்கும் விளைவுக்கும் உள்ள தொடர்பை கணித்து வாழ்வீர். கணித்து கொண்டால் என்ன வாழ்க்கை? திருமந்திரம் சொல்கிறது, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. இந்த வினை விளைவு இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவை பெற்று விட்டால் நமக்கு எந்த துன்பம் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் இந்த உலகத்திலே மக்கள் இவ்வளவு பாவத்தை செய்கிறார்கள் என்றால், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனன். இவனுக்கு எங்கேருந்து வந்தோம், என்ன வாழ்கிறோம், எங்கே போக போகிறோம் ஒண்ணுமே தெரியாது. அதனால் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று பணம் பதவி என்று பாவத்தை துணிந்து செய்கிறான். ஆனால் என்றைக்கு இந்த உண்மை தெரிய வருகிறதோ, தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் அப்புறம் வாழ்க்கை என்ன என்றால், தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே, செஞ்ச பாவத்தை எல்லாம் சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே, மேற்கொண்டு புதிய குப்பைகளை சேர்த்து கொள்ளாத வகையிலே, வந்த துன்பத்தை ஏற்று சகித்துக் கொள்வதும், எதன் பொருட்டும் யாருக்கும் எந்த வகையிலையும் மன வருத்தமோ உடல் வருத்தமோ பொருள் நட்டமோ ஏற்படுத்தாத வகையிலையும் ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை, ஆசையை பின்னே வைத்து தர்மத்தை முன்னே வைத்த வாழ்க்கையில மிக அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து முடிவான் என்கிறது திருமந்திரம். எனவே அந்த வகையில மகிழ்ச்சி சொல்லுவார்கள், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். என்ன கொண்டு வந்து நமக்கு தெரியாது, எப்ப வரும் அதுவும் தெரியாது. அப்ப என்னதான் செய்வது? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். செய்கின்ற செயல் அறமாக இருக்கட்டும், வருவது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். அப்போ உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்று இருப்போம். கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும், கடமையின் வழியே வாழ்ந்திடுவோம் என்றார் கண்ணதாசன். அப்படி கடமையின் வழியே வாழ்வதுதான் ஒரே வழி, அதான் இறை வழி, அதான் மனவளக்கலை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா, சிறப்பு. வாழ்வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கவிதை தலைப்பு பார்த்ததுமே இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். மசாலா நெடி கொஞ்சம் இன்றைக்கு குறைவு. அருமையான விளக்கம், ஆழ்ந்த விளக்கம். மகிழ்ச்சி ஐயா. நன்றி ஐயா. தொடர்ந்து நம்மை ஞானக்களஞ்சிய கவிகளுக்கு, மகான் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி சிறந்த முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலக போராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் பழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல்,
பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம் இலைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அழுத்தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன். நம்மை இந்த நிலை உணர்த்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க